சாரணே, இந்த வாயில சிகரெட்டை வச்சு பொக்கு புக்குன்னு ஏன் மூஞ்சில புகையை ஒதுக்கிட்டு இருக்கீங்களே, அதை கொஞ்சம் எடுத்துட்டா பெட்டர். எனக்கு இருமலும் வாந்தியமா வருது. ஏன் வாயில சிகரெட்டை வச்சுக்கிட்டு இருக்கேன்? உனக்கே இருமலும் வாந்தியம் வருது? ஆமாண்ணா ஆமாண்ணே, கோச்சுக்காதீங்க. உங்க வாயில தானே சிகரெட்டை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தான் வாந்தி வரணும். எனக்கு ஒண்ணு இல்ல, விடுங்க. நல்ல வாசனையா இருக்கு. சுத்த பயந்தாங்களையா இருப்பான் போல இருக்கு. சாரணே, சூப்பர்வைசர் வரேன். அந்த சிகரெட் எடுத்து ஜனத்துக்கு வெளியே போடு. காலையில இருந்து இவ்வளவுதான் பேக் பண்ணிருக்கீங்களா? நான் என்ன சார் செய்யணும்? இந்த புது பையன் ஏதாவது தோணம் பேசிக்கிட்டே இருக்கான். வேலையை செய்ய விடுறதில்ல. சுடுது. உள்ளத்தை சொன்னா சுடத்தான் பாசிக்கும். இல்லைங்க, நான் சொல்ல வந்தது, உனக்கு முதலாளிக்கு உள்ள சொந்த பந்தமெல்லாம் வீட்டோட இருக்கணும். இது ஃபேக்டரி. இங்க ஒழுங்கா வேலை செய்ய. தாங்க முடியல. இந்த சாதாரண வேலையை உன்னால தாங்க முடியலன்னா இங்க வேலைக்கே வந்திருக்க கூடாது. வீட்டோட இருந்திருக்கணும். கையெல்லாம் எரியுதே. 10 கிளாஸ் கூட பேக் பண்ணல, அது கூட கை வலிக்குதா? லுக், இன்னொரு தடவை நீ வெட்டி பேச்சு பேசுறத நான் பார்த்தேன். முதலாளிகிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன். இவ்வளவு நேரம் சிகரெட் கைக்குள்ளே வச்சிருந்தேன். கையெல்லாம் சுட்டு இருக்கேடா. பரவாயில்லைங்க, எங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவுனா எல்லாம் சரியா போயிடும். சரி சரி, எல்லாத்தையும் பேக் பண்ணு. பேக் இவ்வளவு பெரிய பங்களாவுக்கும் அம்மா பெரிய காருக்கும் நீ சொந்தக்காரனா இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கலையா? காரை கொடுத்தவங்க அது நிறைய கவலைகளையும், பங்களாவை கொடுத்தவங்க அது நிறைய பொறுப்புகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. எப்படியோ என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை ஏன் கூட்டிட்டு வர சொன்ன தெரியுமா? நீ என்ன கல்யாணம் செய்துக்கிறியா? ஐயோ, நான் வெக்கத்தை விட்டு சொல்றீங்க. கட்டிக்கிட்டா ஒன்னதான் கட்டிக்கிறது, இல்லன்னா வாழ்க்கை பூராவும் நான் கல்யாணமே பண்ணிக்கிறது. என்ன நீ கல்யாணம் செய்துக்கிட்டா எனக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கியா? உன் சந்தோஷத்துக்காக நான் என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். கல்யாணம் ஆனது நமக்கு பிறக்கிற முதல் குழந்தைய உன் குழந்தை இல்லைன்னு முடிவு பண்ணி இன்னொரு குடும்பத்துக்கு தானமா கொடுக்கணும். ஏயா, உனக்கு என்ன பைத்தியமா? குழந்தைய பெத்த யாராச்சும் அதை தானமா கொடுப்பாங்களா? கொடுக்குறாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, நான் கொடுத்தாகணும். இதுக்கு சம்மதிச்சுனா தான் நம்ம 2 பேரும் கல்யாணம். இல்லாட்டி யாருக்கு சம்மதிக்கிறாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னையா சொன்ன? என்ன விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறியா? முடியுமா உன்னால? விட்டுட வேணானா? ஏன் அப்படி எல்லாம் பேசுற? ராணி, எனக்கு இருக்கிற கனவு பழக்கத்தினால எங்க அக்கா குழந்தைய வெளியே கொண்டுட்டு போய் தொலைச்சிட்டேன். அதை யாரோ எடுத்துட்டு போய் கொண்டுட்டாங்க. மனுஷா, அப்புறம் அதனால எங்க அக்காவா தான் வீட்டை விட்டே போயிட்டாங்க. எங்க அக்கா போகும்போது என்ன தெரியுமா சொன்னார்? என்ன மாதிரியே நீயும் புத்திர சோகத்தால துடிச்சு துடிச்சு சாகணும்டான்னு என்ன சபிச்சுட்டு போனார். நானும் மனப்பூர்வமா அந்த சாபத்தை ஏத்துக்கிட்டேன். அவர் மாதிரியே நானும் பெத்து பறி கொடுக்க தீர்மானம் பண்ணிட்டேன். நீ பெத்து பறி கொடுக்கறது சரி, எங்க யார்கிட்ட பறி கொடுக்க போற? எங்க அத்தான் கிட்ட. எனக்கு இருக்கிற லட்சியம் எல்லாம் நமக்கு ஒரே ஒரு குழந்தை பிறக்கணும். அதை எங்க அத்தா கிட்ட கொடுத்துட்டு இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடும். ராணி, நீதி கேட்டு வந்த ஒரு பசுவுக்காக தன் மகனையே தேர்கால வச்சு கொண்ட ஒரு நீதிமானுடைய புனிதமான சின்னம் இது. இதே மாதிரி நான் செய்த தப்புக்கு நானே தண்டனை நினைச்சுக்க தீர்மானம் பண்ணிட்டேன். யோ, பாக்குறதுக்கு தான் அப்பாவி மாதிரி இருக்கே தவிர உனக்கு இருக்கிற மனசு பெரிய அறிவாளிகளுக்கு கூட கிடையாது. செய்த தப்புக்கு தானே தண்டனை விதிச்சுக்கணும்னு உன்னை போல ஒவ்வொருத்தரும் தீர்மானிச்சுட்டா இந்த போலீஸும் கோர்ட்டும் தேவையப்படாது. இப்ப சொல்றியா, நீ விதிச்சுக்க போற தண்டனையில நானும் பங்கெடுத்துக்க தயாரா இருக்கேன். குழந்தைக்கெல்லாம் குழந்தையா நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எதுக்கு இன்னொரு குழந்தை? மனசுக்கேற்ற மனைவியா நீ கிடைச்சிருக்க. கடைசி வரைக்கும் எனக்கு துணையா இருந்து என் லட்சியத்தை நிறைவேற்றுவியா? ஏய்யா, இன்னுமா என் மேல சந்தேகப்படுறேன்? இதோ பாரு, புராணத்துல பாஞ்சாலின்னு ஒருத்தி எடுத்த காரியத்தை நிறைவேற்றுற வரைக்கும் கூந்தல முடிய மாட்டேன்னு சபதம் பண்ணாள். அவ முடிய மாட்டேன்னு சபதம் பண்ணா, நான் முடிய போறதா சபதம் பண்றேன். ஆமாய்யா, என் புடவை தலைப்ப இப்ப முடியறேன்.
இந்த முடிச்சு என்னுடைய ஒவ்வொரு புடவை தலப்பிலையும் இருக்கும். ஓ லட்சியம் எப்போ நிறைவேறுதோ அது வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கும். போதுமா? இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும். என் துணைக்காக அன்னத்தை கூட்டு வந்துடுறேன். இனிமே இந்த வீடு கல 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 கலன்னு இருக்கும். வேணா பாரு. யோ, எப்பயா நம்ம கல்யாணம்? வீராசாமி, நாப்பா நல்ல சீட்டு வர நேரம் பார்த்து வீராசாமி நாகப்பாட்டு அலற ஆரம்பிச்சுட்டானே. அவர் நமக்கு இப்ப முதலாளிப்பா. முதலாளி கிறுக்கன் தலையில கிரீடத்தை தூக்கி வச்சா ராஜாவாயிட முடியுமா? கிறுக்கன் என்னைக்கும் கிறுக்கன் தான். நீ போடு. ஏ வீராசாமி, இந்தப்பா சீட் அப்படியே போட்டுட்டு அவனை தபாச்சிட்டு வருவான்ப்பா. என் சமையல் என்ன? கொஞ்சம் காஃபி கூட. காய்ச்சி வச்சிருந்த பாலை பூனை குடிச்சுடுச்சு. போற வழியில ஹோட்டல் இருக்கும், சாப்பிட்டுக்க தம்பி. டிரைவிங், ஆபீஸ்க்கு அவசரமா போகணும், கொஞ்சம் கார் எடு. கார் என்ன துடைக்கல, ரெடியாக ரொம்ப லேட் ஆகும். இன்னைக்கு மட்டும் டாக்ஸில போ தம்பி. சமையல்கார அஜாக்கிறதுனால பூனை பாலை குடிச்சிட்டா எல்லார் வீட்டுல ஹோட்டல்ல தான் காஃபி சாப்பிடுறாங்களா? இல்ல ராணி, இந்த பயலுங்க டிரைவர் சோம்பேறித்தனத்துக்காக கார் சொந்தக்காரங்க எல்லாரும் டாக்ஸில தான் போறாங்களா? ராணி, இந்த பயலுங்க எப்பவுமே இப்படித்தான். நான் கண்டுக்கிறதே இல்ல, நீயும் கண்டுக்காத. அவங்களுக்கு மரியாதை தெரியாது. வேண்டாம், இங்க வேலை செய்ய வந்தீங்களா சீட்டாட வந்தீங்களா? சீட்டாடின நேரம் போக வேலை செய்யும். வாயனத்தால என்ன ஏறி மிதிச்சிங்க. அக்கா கிட்ட என்ன சொன்ன? சலீம் அனார்கலி சமாதியில மோதிக்கிட்டாரா? இப்ப நீதான் சலீம், நீதான் அனார்கலி சமாதி. முதல்ல உன்னை உதப்பேன், நீ செவுத்துல போய் இடிச்சு அங்கேயே நிக்கணும். அடுத்தாப்புல இவரை உதப்பேன், இவரு ஓ மேல வந்து இடிச்சுக்குவார். இப்படியே கொஞ்ச நாளி தமாஷா விளையாடு. இதே மாதிரி நான் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பேன். ரத்தம் வர்ற வரைக்கும் நீங்க செவுத்துல இடிச்சுக்கிட்டே இருக்கணும். ரத்தம் வந்தோன்னு சொல்லிடணும். திரும்ப திரும்ப. ரத்தம் வந்துதா? அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா. ரத்தம் வந்துதா? வாங்க ரெண்டு பேர். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணியா? இல்ல. ரெண்டு பேரும் காதை பிடிங்க. ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்னு தோப்பு கண்ணம் போட்டுக்கிட்டே போய் வேலையை பாருங்க. போ. ஒன்னால நான் கெட்டேன். நான் உங்க கழுத்துல போட்டு டானுக்கு இப்படி சீக்கிரம் பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. போய் ஷூ எடுத்துட்டு வந்து கால்ல மாட்டி விடுப்பா. ஒரு சின்ன சந்தேகம். என்னையா? இல்ல பரவாயில்ல, நாளை கேட்டுக்கிறேன். கேளு. இல்ல வந்து வேலைக்காரெல்லாம் உதைக்கிற, பொண்டாட்டிய மிரட்டுற. நிஜமா சொல்லு, நீ நம்ம பழைய ராமுதானா இல்ல இந்த சினிமால எல்லாம் வர மாதிரி ஏதாவது டபுள் ரோலா? என்னையா என்ன சிரிப்பு? நியாயமா பார்த்தா அவங்க வாங்கின உதவில நீயும் பாதி வாங்கிருக்கணும். ஏன் அவங்க திருடி கொடுத்தாங்க, நீ வாங்கி வைக்கல? கத்துற, நான் தான் தெரிஞ்சுட்டேன்ல. அதனாலதான் என் மூஞ்ச பார்த்து அவன் ஒண்ணு மன்னிச்சுட்டா, அவன் மூஞ்ச பார்த்து நான் ஒண்ணு மன்னிச்சுட்டேன். உன் மூஞ்சிக்காக ஒண்ணு